வெல்கம் டு மை சேனல். நம்ம லைஃப்பில் டெய்லி நமக்கு அன்றாடம் வர பெரிய பிரச்சனை வந்து பேக் பெயின். எஸ்பெஷலி எந்த ஃபீமேல் கேட்டாலும் எனக்கு பேக் பெயின் இருக்குது, என்னால் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ண முடியல, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஏன்னா எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் இந்த பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, ஐ யூஸ் டு டூ சம் பேசிக் ஸ்ட்ரெச்சஸ். அதை வந்து நாளடைவில் நான் டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் இதை உங்கள் ஒர்க் அவுட் ரொட்டீனில் டெய்லி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா you can also overcome the back pain. டவுன்வர்ட் டாக் போஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். ஃபீட் ரெண்டும் தரையில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம ஸ்லோவாக அப்படியே ஃப்ரண்ட்டில் போகிறோம். மேக் ஷூர் உங்கள் லெக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் பின்னாடி இருக்கிற ஹீல் ரைஸ் ஆகக்கூடாது. ஹீல் வந்து தரையில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வெர்ட்டட் வி மாதிரி நிற்பீங்க. இது உங்கள் கம்ப்ளீட் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும். ஹாம்ஸ்ட்ரிங்னால் உங்கள் பேக் தை, அப்புறம் உங்களோட பேக் ஸ்ட்ரெச் ஆகும். ஆர்ம்ஸ் வந்து மடக்கக்கூடாது. ஆர்ம்ஸும் வந்து அப்படியே தரையில் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் இந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10-15 செகண்ட்ஸ் யூ கேன் ஹோல்ட் த பொசிஷன். இப்போது டவுன்வர்ட் டாக் ப்ராக்ரஸ் பண்ணி நம்ம கோப்ரா போஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் டவுன்வர்ட் டாக் ப்ளஸ் கோப்ரா. நீங்கள் இப்போது உங்களுக்கு இந்த போஸ் ஆல்ரெடி ஃபெமிலியராக இருக்கும். இப்போது இதிலேருந்து எப்படி கோப்ரா போஸ்க்கு போகிறதுன்னு நீங்கள் பாருங்கள். அப்படியே கீழே ஃப்ளாட்டாக உட்காந்துட்டு மேலே பாருங்கள். ஒரு யூ ஷேப் பேக்கில் ஃபார்ம் ஆகணும். இப்போது நம்ம டவுன்வர்ட் டாகில் இருக்கோம். இப்போ இதிலேருந்து அப்படியே ஸ்லோவாக தலையை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு போங்க. அப்படியே யூ மாதிரி பின்னாடி கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கில் உங்களுக்கு ஒரு பெண்ட் இருக்கணும். இப்போ திருப்பி டவுன்வர்ட் டாக் வரணும். ஸோ திஸ் டவுன்வர்ட் டாக் அண்ட் கோப்ரா வந்து நீங்கள் மாதிரி யூ கேன் டூ இட் ஃபார் 5 times. அதில் நீங்கள் ஹம்ப் மாதிரி உங்கள் அப்பர் பேக்கை மேலே எடுத்து போகிறது கேமல் பொசிஷன். இதுதான். இதே நீங்கள் அப்படியே அது மெல்ல கீழே எடுத்து வந்து ஒரு கர்வ் கொண்டு வந்தீங்கன்னா தட் இஸ் கேட் பொசிஷன். ஸோ திஸ் இஸ் கால்டு கேமல் when you are taking it up. then when you are bringing it back down அது வந்து கேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட் அண்ட் கேமலில் நீங்கள் ஒரு 10 times you can do. this is very good for your back. உங்கள் கம்ப்ளீட் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நெக்ஸ்ட் we are going to bird dog pose. ஓகேங்களா? இப்போ பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. திஸ் இஸ் டேபிள் டாப் பொசிஷன். உங்கள் கால் அண்டு ஆர்ம்ஸ் வந்து பேரலாக இருக்கும். நவ் raise your ரைட் ஆர்ம் அண்ட் லெஃப்ட் லெக், அதாவது ஆப்போசிட் ஆர்ம்ஸ் அண்ட் லெக் வந்து ரைஸ் பண்ணணும். தட் இஸ் கால்டு பேர்ட் டாக். இப்போ நீங்கள் இப்படி பண்ணல யூ ஆர் லுக்கிங் லைக் அ பேர்ட். நவ் யூ ஆர் லுக்கிங் லைக் அ டாக். தட் இஸ் த மீனிங். ஸோ யூ ஆர் கோயிங் டு டூ இட் ஸ்லோலி ஃபார் 5 to 10 reps. Parallel opposite arms and legs should be raised.
are going to do Superman pose. Both the arms and both the legs at a stretch we should raise it up slowly and hold the position. இதுதான் சூப்பர்மேன் போஸ். இந்த போஸ் பண்ணையில் உங்கள் கம்ப்ளீட் ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். The more you hold at the back, it is good for your back. Do it for 10 to 15 counts slowly. This pose is called child pose, where you will sit on your legs and slowly come down. இதே பொசிஷனில் you can stay for 1 minute. This is going to be a very relaxing pose. நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ இல்லை யோகா ஆர் வாட் எவர் ஒர்க் அவுட் யூ டூ, ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கூல் டவுன் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த ஒர்க் அவுட்டை யூ கேன் டூ திஸ் டெய்லி. நீங்கள் பண்ண எல்லா ஒர்க் அவுட்டில் இருக்கிற டயர்ட்னஸையும் it will take it off. It is going to be very relaxing pose. You guys can practice it daily. If you are sitting in the laptop or system for the whole day, you can do it for relaxing yourself. Once it is done, you get up very slowly, guys. Hope you like the session, guys. Try பண்ணி பாருங்க. These all are very simple exercises தான். நீங்க பண்ண உங்களுக்கு வந்துரும். In case உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. Thank you guys. Bye bye.